கலைப்புலி தானு வந்து விஜயோட அகில இந்திய விஜய் ரசிகர் மன்ற தலைவர் அவர். சார் இதுக்கு முன்னாடியே சச்சின் பார்க்கலையா? நம்ம சச்சினில் வந்து ஸ்கேம் தானே சார். ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு ஆறுதலுக்காக தெரி படத்துருக்கேன். அது ஏற்கனவே தெரி படம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா படமே வந்து அது வேஸ்ட். அது முடிஞ்சு போச்சு. ஜனநாயகன் கதை முடிஞ்சிச்சு சார். நாளைக்கெல்லாம் அர்ஜென்ட்டாலாம் நாளைக்கு கேஸ் எடுத்து இதை வந்து நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. நல்லா தெரியும் ஒரு படத்தை கெடுக்கணுன்றதுக்காக குட் பை அக்னி வரும்போது சச்சினை இறக்கி விட்டாங்க. அப்போ ஆனாலும் அது வேலைக்கு ஆகலை. படம் ஃப்ளாப்பு, ஏற்கனவே ஃப்ளாப்பு, அது முதலே ஃப்ளாப்பு. அப்போ ரீரிலீஸில் சுத்தமாக ஃப்ளாப்பு. யார் சார் இங்கே எல்லாமே தற்குறி தான் சார். அவன் ஒரு தற்குறி, தான் ஒரு தற்குறி, அப்புறம் ஏதோ கோபம்ன்ற எனக்கு எல்லாம் தற்குறிங்க சார். நான் தான் சொல்கிறேன்ல, அடிப்படை அறிவு வேணும் சார். இங்கே எவ்வளோ இப்போ நான் கேட்குற மேடையில் மட்டும் முழங்குறாங்க. இதே கலைப்புலி தானு இவங்களாம் மேடையில் முழங்குவாங்க அப்படியே. பட் நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு இந்த தெரி படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணும் சார்? விஜய்க்கு அதை பற்றி கவலையே கிடையாது சார். விஜய் தான் கேவலமானன்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. இது இப்போ திடீர்னு தானே பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஜனநாயகம் இப்போ நான் கேட்குறேன், ஜனநாயகம் படம் வந்தாக்க இந்த தெரி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். இப்போ ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆகிருங்க, இப்போ தெரி படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ண மாட்டீங்கல்ல? சிவகார்த்திகேயனை வழி விடுங்க, சிவகார்த்திகேயன் வழி விட்டுறோன்னு பேசுனானுங்களா சார்? இப்போ வந்து புதிய படங்களுக்கு வழி விடுங்க. நீங்கள் எதுக்கு வந்து பழைய குப்பையை மறுபடியும் போடுறீங்க? தெரி குப்பை தான் நான் சொல்கிறேன். சென்னையிலேயும் நடந்து பல தேட்டர் விற்று அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 வாங்கிக்கிட்டு முதல் ஸ்டெப் தற்கொலைகள் விற்று காசு ஆக்கிட்டு போயிட்டானுங்க. ரெண்டாவது மூணாவது தற்கொலைகளுக்கு பாருங்க, அவனுக்கு டிக்கெட்டை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிறானுங்க. அதான் முடிஞ்சு போச்சு கதை. சார், சமீபத்தில் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. இது சார்பாக வந்து சரி பொங்கலுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து உள்ளே இறக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜீவாவுடைய திரைப்படம், ஒரு திரௌபதி 2, இந்த படங்கள்லாம் வருது பொங்கலுக்கு. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஜனவரி 15 விஜய் நடித்த தெரி திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க. அவர் ரசிகர் மன்ற தலைவர் சார் தானு. கலைப்புலி தானு வந்து விஜயோட அகில இந்திய விஜய் ரசிகர் மன்ற தலைவர் அவர். சார் இதுக்கு முன்னாடியே சச்சின் பார்க்கலையா? நம்ம சச்சினில் வந்து ஸ்கேம் தானே சார். ஒரு வருமானம் வந்துச்சு அவருக்கு. எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டானுங்க. அவர் மடியில் வந்து பணம் வந்து விழுதுது. தேட்டரில் படம் யாராவது பார்த்தாங்களா சார்? நீங்களே சொல்லுங்கள். நம்ம தானே போய் பார்த்தோம், நம்ம தானே எடுத்தோம். அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குதுன்ட்டு ஆன்லைனில் புக்கிங் காட்ட வேண்டியது. அங்கே போனால் தேட்டரில் ஒருத்தம் கூட கிடையாது. அதே மாதிரி தெரியும் அதான் நடக்க போகுது. ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு ஆறுதலுக்காக தெரி படத்துருக்கேன். அது ஏற்கனவே தெரி படம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா படமே வந்து அது வேஸ்ட். அது சரிங்களா? சத்ரியன் படத்துடைய ரீமேக். அதுதான் சொல்கிறேன். அப்படியே வந்து சத்ரியனில் வந்து பல காட்சிகள் நினைவுக்கு வரும். அப்படியே அது படம் பார்க்கும்போதே ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ நான் தான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் வந்து என்னென்னா மகேந்திரன் கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பார். சரிங்களா? அது வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபேமஸான இயக்குனர், பழைய இயக்குனர். அவர் ரஜினி வச்சு முள்ளும் மலரும் படம் கொடுத்தவர். இன்னும் பல படங்கள் வந்து கை கொடுக்கும் கை, இன்னும் பல படங்கள் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் வந்து ஒரு அருமையான அற்புதமான ஒரு இயக்குனர் உதிரி பூக்கள் மகேந்திரன். ஸோ அதனால் அவர் வில்லன் கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அவர் வந்து அக்னி நட்சத்திரத்தில் எப்படி வந்து இவர் ஆனந்த் தேட்டர் உமாபதி எப்படி நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி நடிச்சிருப்பார், ரொம்ப கேஷுவலாக. ஸோ அவருக்காக வேணால் அந்த படம். நான் மற்றபடி வந்து விஜய்க்கு அதில் ஒன்றுமே கிடையாது. என் படம் பார்க்கும்போது தெரியும் என்ன அது சத்ரியனோட ரீமேக்குன்ற மாதிரி நல்லா தெரியும். எதுவும் ஒரிஜினல் மூலம் ஒன்றும் சொந்தமாக எதுவும் கிடையாது, எல்லாமே காப்பி தான். இல்லை சார், சின்ன படங்கள் சரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நமக்கு தேட்டர் கிடைக்காம நிறைய சின்ன படங்கள் தேங்கி கிடக்குது. தேட்டர் கிடைக்கல, டேட்டு கிடைக்கல, ஒரு பொங்கல் இவர் வேணுமே பண்ணுற மாதிரி தானே திட்டமிட்டு பண்ணுறது தான். இப்போ என்ன படம் வரணும்னா வந்து எவ்வளோ படம், சின்ன சின்ன படங்கள் எவ்வளோ படம் தேட்டர் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ கூட அது சரி நான் கேட்குறேன் அப்படின்னா ஓடவா போகுது? நான் கேட்குறேன், ஓடவும் ஓடாது. நீங்கள் வேணால் பாருங்கள். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தது அந்த ஜனநாயகன் படம் வரல. அடுத்தது வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த படங்கள் வரட்டும். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, எல்லா தற்கொலையும் சொல்கிறது தானே சார். ஏன்னா எனக்கு இந்த தலைவர் படம் எப்போ வருதோ அன்றைக்கி தான் பொங்கல், அன்றைக்கி கொண்டாடிட்டு போங்க. அன்றைக்கே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ் விட சொல்லி ஒரு மனு கொடுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க, இன்றைக்கி எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது கேட்டால் லீவ் கொடுத்துட்டு போகிறாங்க.
அறிவு இருந்தால் கொஞ்சமாச்சும் அந்த வார்த்தை எல்லாம் சொல்கிறான் சார். எனக்கு ரொம்ப இதுவாக கடுப்பாகுது. எனக்கு அது தலைவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல். அறிவு இருந்தால் சொல்கிறாங்களா யாராச்சும்? எல்லோரும் அதை சொல்கிறான். என்னன்னு கேட்டால் எங்களுக்கு பொங்கலே வந்து ஜனநாயகர் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் பொங்கல். அதுதான் நான் கேட்குறேன். தற்குறித்தனமாக இல்லை அந்த அந்த வார்த்தையே எனக்கு. அதனால அது நானும் பார்க்குறேன், எல்லாரும் சொல்லிடுறேன். அதே எங்கள் தலைவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ, விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல். எல்லாம் ஒரு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் வேணும். ஏதாவது அன்றைக்கி லீவ் விட்டுருவாங்களா, இல்லை அன்றைக்கி தான் பொங்கல் பணம் வைப்பீங்களா? முடிஞ்சு போச்சு, ஜனநாயகன் கதை முடிஞ்சிச்சு சார். நாளைக்கெல்லாம் அர்ஜென்ட்டாலாம் நாளைக்கு கேஸ் எடுத்து இதை வந்து நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. நமக்கு ஒன்றும் படம் ரிலீஸ் ஆனால் ஆகிட்டு போகுது. நமக்கு ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறோம், நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இப்போ பராசக்திக்கு சொல்லலையா? நம்ம இருக்கிற உண்மையை நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஆனால் எதுக்குன்ற நான் இந்த பரபரப்பு எதுக்கு? அப்போ அவ்வளோ பலவீனம். அப்போ லீவ் நாளில் தான் உன் படத்தை பார்ப்பாங்க. தலைவர் படம்னா எப்போனா பார்க்கணும்ல. இந்த லீவ் நாளில் படம் வந்து ரிலீஸ் ஆனாக்கா கொஞ்சம் காசு பார்க்கலாம் நிறைய. இல்லை வந்து ஒர்க்கிங் டேலனாக்கா படம் வந்து சரியாக போகாது, ரீச் ஆகாது. அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறீங்க. இல்லை சார், ஏற்கனவே குட் பை டெக்லி டைமில் இப்படி தான் சச்சின் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி குட் பை டெக்லி வசூலை தடுக்க நினைச்சாங்க. ஆமாம், இப்போ பராசக்தி ஓடிட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னும் 2 படம் வரப்போகுது. அதான் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதுதான் சார், இங்கே நம்ம தான் சார் பேசுகிறோம். அவங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இதே அஜித்தே கூட என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம தானே இதை பேசுகிறோம். இந்த குட் பை டெக்லி வரும்போது தேவையில்லாமல் சச்சினை இறக்குனாங்கண்ணே. அவர் நண்பர்ன்றாரு, இவர் நண்பர்ன்றாரு. அப்போ நம்ம தானே இங்கே வந்து இதுவாக வந்து முட்டாளாகிறோம். நல்லா தெரியும் ஒரு படத்தை கெடுக்கணுன்றதுக்காக குட் பை டெக்லி வரும்போது சச்சினை இறக்கி விட்டானுங்க. அப்போ ஆனாலும் அது வேலைக்காகலை. படம் ஃப்ளாப்பு, ஏற்கனவே ஃப்ளாப்பு, அது முதலே ஃப்ளாப்பு. அப்போ ரீரிலீஸில் சுத்தமாக ஃப்ளாப்பு. ஸோ அதனால் இது வந்து என்னென்னா 2 பேரும் அண்ணன் 2 பேரும் வந்து நண்பர்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ரசிகர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை சார், இதெல்லாம் ரொம்ப ஒரு இதுவான விஷயம் இல்லை சார் இது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஏற்கனவே கடந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே துணிவு படம் வரும்போது வாரிசு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அன்றைக்கி ஏதாவது நான் வந்து அஜித் படம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க வழி விட்டாங்களா? நான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து இன்னொரு படம் இருக்குது. அதே மாதிரி வீரம் படம் வரும்போது அஜித் படம் தான், வீரம் வரும்போது ஜில்லா வீரன். ஸோ இந்த மாதிரி நிறைய இவங்க வந்து அன்றைக்கெல்லாம் நண்பர்கள்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இன்றைக்கி தான் கண்ணுக்கு தெரியுதா நண்பர்கள்னு? ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம் தான். நான் மறுபடியும் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒன்று நீங்கள் தொழிலாக பாருங்கள். நீங்கள் தொழிலாக பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த தெறி படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், பல படங்களுக்கு வந்து தியேட்டர் இல்லாமல் இருக்குது சார். புதுப்படம், அந்த பழைய ஒரு சின்ன லோ பட்ஜெட் படம் தான் வந்துட்டு போட்டோமே. அறிமுக நடிகர்கள் நடிக்கிற படம் தான் வந்துட்டு போட்டோமே. இதில் எதுக்கு திருப்பி வந்து இவர் தான் பெரிய கல்ட்டு தானே இவர்? எதுக்கு வந்து கொண்டு வந்து இது இப்போ வந்து தெரியப்படுத்த யார் கேட்டாங்க? இதெல்லாம் அதான் ஏற்கனவே சச்சினில் என்னென்னா ஒரு ருசி பார்த்துட்டாங்க. ஆன்லைனில் வந்து புக் பண்ணிவிட்டு தியேட்டரை காலியாக விடுறது, இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம்ல. இல்லை சார், இப்போ விஜய் அவர்களே இதெல்லாம் வேணாங்க விட்டுருங்க தப்புங்கன்னு சொல்லலாம்ல. எதுக்கு இப்போ பாருங்க? யார் சார் இங்கே எல்லாமே தற்கொலை தான் சார். அவன் ஒரு தற்கொலை, தான் ஒரு தற்கொலை, அப்புறம் ஏதோ கோபம்ன்ற எனக்கு எல்லாம் தற்கொலைங்க சார். நான் தான் சொல்கிறேன்ல, அடிப்படை அறிவு வேணாம் சார். இங்கே எவ்வளோ இப்போ நான் கேட்குறேன், மேடையில் மட்டும் முழங்குறாங்க. இதே கலைப்புலி தானம் இவங்களாம் மேடையில் முழங்குவாங்க அப்படியே. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு இந்த தெறி படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணும்? எவ்வளோ லோ பட்ஜெட் படங்கள் வந்து படம் தேட்டர் இல்லாமல் இருக்குல்ல, வந்துட்டு போன பெருந்தினமாக விட வேண்டியது தானே. இந்த வலைபேச்சில் குறைஞ்சிங்க என்னென்ன பேசுகிறானுங்க. இப்போ நான் சொல்கிறேன், லோ பட்ஜெட் படம் எவ்வளோ படம் வருது சார். இப்போ அறிமுக இயக்குநர்கள், அறிமுக நடிகர்கள் நடித்த படம் எவ்வளோ படம் வருது. விடுங்க, வரட்டும். அப்போ தான் சார் நல்லா வந்து சினிமா வந்து புதுசாக நிறைய வரணும் சார். அப்போ தான் சினிமா நல்லாயிருக்கும். மேடையில் மட்டும் முழங்குறானுங்க. இதே தானம் இப்போ எல்லோரும் பாருங்கள் மேடையில். சின்ன லோ பட்ஜெட் படம் வரட்டும், விடுங்க. இப்போ எதுக்கு அந்த படத்தை கொண்டு வந்து இப்போ இறக்குறீங்க? இப்போ எங்கே குறைஞ்சிச்சு உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து சம்பாதிக்கலையா? இப்போ எதுக்கு திருப்பி மறுபடியும் கொண்டாந்து போடுறீங்க? இப்போ தெரிஞ்சா இவனுக்கு கதை, இவனுக்கு வெறும் மேடை பேச்சு தான் சார். இவனுங்க மேடையில் ஒற்றுமைன்னு பேசுவானுங்க. இவன் வாழணும், அவன் வாழணும், எல்லாரும் வாழணும் அப்படின்னு தத்துவம் தான். ஆனால் நிஜத்தில் அது கிடையாது. இல்லை சார், இது வந்து விஜய் வந்து செய்கிற ஒரு கேவலமான செயல் தானே சார். சார் விஜய்க்கு அதை பற்றி கவலையே கிடையாது சார். விஜய் தான் கேவலமானன்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. விஜய் போட நீங்கள் தானு தான் இப்போ நான் பேசுகிறேன். நீங்கள் வியாபாரம்னு நீங்கள் சொல்லலாம் சார். நீங்கள் ஏற்கனவே வியாபாரம் பார்த்தது தானே. இப்போ புது படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், யாரும் வேணாம் சொல்ல போகிறாங்க? ஏற்கனவே வந்து ரிலீஸ் பண்ணி படம் பார்த்துட்டீங்க.
அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார் கேட்டாங்க? எப்போ நான் ரீரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலாம், பண்ணலாம். எப்போ பண்ணுறாங்க? இப்போ வந்து படையப்பா பண்ணார். இது இப்போ திடீர்னு தானே பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், ஜனநாயகன் படம் வந்தாக்கா இந்த தெரி படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். இப்போ ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆகிருங்க, இப்போ தெரி படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ண மாட்டீங்கல்ல? அப்போ திடீர்னு தானே பிளான் பண்ணுறீங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு வந்து விஜய் ரசிகர்லாம் எதிர்பார்த்தாங்க, வரல. அப்போ மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விடுவோம். ஏன் அந்த நிலைமை? விட்டுட்டு போங்க. எவ்வளோ புது படங்கள் வருதோ, நல்லா ஆரோக்கியமாக புது படங்கள் வரட்டும், புது இயக்குநர்கள் வரட்டும், புது தயாரிப்பாளர்கள் சம்பாதிக்கட்டும். அந்த பெருந்தன்மை வருமா இல்லையா சார்? புதிய தயாரிப்பாளர்கள் எவ்வளோ பேர் படம் தயாரித்து உட்காந்துருக்கிறான் சார், தியேட்டர் கிடைக்காம. இப்போ புரியுதுங்களா? நல்ல எண்ணம் கிடையாது. இதுதான் நான் சொல்கிறது தான் நல்ல எண்ணம். விஜய் படம் வருது, அது கடைசி படம், சிவகார்த்திகேயன் வழியை விட சொல்லுங்கள், அது கரெக்டாக இருக்குமா? இப்போ ரீரிலீஸுக்கு இவங்க வழி அதை தான் நான் கேட்குறேன். இந்த வலைபேச்சு குரங்குகளுக்கும் இந்த தானுக்கும் சேர்த்து, இவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் நானும் கேட்குறேன். இப்போ நீங்கள் வழி விட வேண்டியதானே புது படம், புது தயாரிப்பாளர்களுக்கும், புதிய இயக்குநர்களுக்கும், புதிய நடிகர்களுக்கு நீ வழி விடுங்க. இப்போ எதுக்கு பழைய சரக்கை கொண்டாந்து இது கொடுத்தீங்க? அதுவும் அது ஊசி போன சரக்கு தானே, ஏற்கனவே அது கெட்டு போன சரக்கு தானே, அது எதுக்கு கொண்டு மறுபடியும் கொட்டுறீங்க? ரூட் கொடுங்க, வழி விடுங்க. இப்போ பேசுவாங்களா வலைபேச்சு குரங்குகள் எல்லாம்? சிவகார்த்திகேயனை வழி விடுங்க, சிவகார்த்திகேயன் வழி விட்டோன்னு பேசுனானுங்களா சார்? இப்போ வந்து புதிய படங்களுக்கு வழி விடுங்க. நீங்கள் எதுக்கு அந்த பழைய குப்பையை மறுபடியும் போடுறீங்க? தெரி குப்பை தான் நான் சொல்கிறேன். எதுக்கு அந்த குப்பையை கொண்டு வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்க? மீண்டும் ஏன்னா விற்று பணம் பார்த்துட்டீங்கல்ல, அப்புறம் இல்லை சார், இதுலேயும் வந்து ஸ்கேம் நடக்குமா சார் இந்த படத்துக்கும்? ஏற்கனவே எல்லாம் தான் ஸ்கேம் தான் நடந்துருந்தானே சார் இருக்கு. தியேட்டர்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகனுக்கே ஸ்கேம் நடந்திருக்கு. ஜனநாயக படம் அவங்க சொல்கிறேன் பாருங்கள், ஜனநாயகன் படத்துக்கு பல தியேட்டரில் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா 200 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 விற்றுருக்குறானுங்க. பல தியேட்டரில் நடந்திருக்கு. சென்னையிலையும் நடந்திருக்கு. பல தியேட்டரில் விற்று அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 வாங்கிக்கிட்டு முதல் ஸ்டெப் தற்கொலைகள் விற்று காசு ஆக்கிட்டு போயிட்டானுங்க. 2வது 3வது தற்கொலைகள் இருக்கு பாருங்க, அவனுக்கு டிக்கெட்டை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னுக்கிறானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ புரியுதுங்களா? படமும் வரல. இப்போ யார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணது சொல்லுங்கள்? இதில் ஸ்கேம் பண்ணது தியேட்டர்காரங்களா பண்ணாங்க? தியேட்டர்காரங்க ஆன்லைனில் கொடுக்குறாங்க, பல்காக புக் பண்ணி அதை சேல் பண்ணுறது யார்? எல்லாம் முதல் நிலை தற்கொலைங்க. இப்போ அந்த 2000 வாங்கினவெல்லாம் லாஸ் ஆகிட்டான், வெளியே சொல்ல முடியல. இப்போ புரியுங்களா? இதுதான் ஸ்கேம்ன்றது, ஜனநாயகன் ஸ்கேம் இது. இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு? புஷியானுக்கு தெரியாதா? படம் வராதுன்னு தெரியும். இது யார் மேலே தப்பு? ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டெப், அந்த முதல் ஸ்டெப் எடுத்ததே தப்பு. முதல்ல படம் ரிலீஸ் ஆகணும், அதுதான் கோர்ட்டு கேட்குறது. அதுதான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கல, நீங்கள் எப்படி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க? சென்சார் சர்டிஃபிகேட் வரல, படமே வரப்போகிறதில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் வந்து எதுக்காக பண்ணணும்? தியேட்டரே கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற அஷ்யூரன்ஸ் தானே, படம் எப்படியும் வந்துடும். வழக்கமே அப்படி தான் சார். கடைசியாக சென்சார் போர்டில் போய் பேசி சமரசம் பேசி எதெல்லாம் கட் பண்ணணுமோ எதெல்லாம் பீப் பண்ணணும் போட்டால் படம் ரிலீஸ் ஆகிடும். ஒருத்தர் கூட பேட்டி கொடுத்தாரு, 3000 கொடுத்து வாங்கினேன் எனக்கு. அதுதான் சொல்கிறேன் சார். ஒருத்தர் சொல்கிறாரு 3000 எனக்கு வந்து இவங்க கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த காசு வச்சு நான் வந்து வாங்கிட்டேன்னு சொல்லியா? அவர் டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்லியா? இதெல்லாம் நான் என்ன சொன்னேன், எந்த பணமும் 2000 3000 விற்றது யார்? தியேட்டராக விற்குது. எல்லாம் முதல்நிலை தற்கொலைகள் போய் பல்காக புக் பண்ணி எல்லாம் பேக்கெட் வந்து டிக்கெட் எடுத்து கொடுக்குறது தானே சார். அந்த மாநாட்டுக்கே நம்ம பார்த்தோம்ல, ஈரோட்டில் நடந்த அந்த 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 நிகழ்ச்சிக்கு பேக்கெட் வந்து எடுத்து கொடுக்கலையா புஷியானது? இந்தாம்மா டோக்கன் சொல்லிட்டு எல்லாம் அந்த மாதிரி தான். முழுக்க இது வந்து ஒரு மோசடி. ஜனநாயகனே வந்து மோசடி தானே சார். இந்த டிக்கெட் சேல் பண்ணது அதுவே ஸ்கேம் தானே. அப்புறம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.